இங்க நம்ம ஹீரோவோட பையன் மரத்து மேல ஏறிட்டு கீழே இறங்க தெரியாம மேலேயே உட்காந்துருக்கான். உடனே ஹீரோ வேகமா ஊருக்குள்ள போய் ஒரு ஏணியை வாங்கிட்டு வந்து அந்த மரத்து மேல போட்டு அவரோட பையனை கீழே இறக்கி விடுறாரு. இப்ப அந்த பையன் கீழே இறங்கினதும் அவங்க அப்பா இறங்குறதுக்கு ஏணி பிடிப்பான்னு பார்த்தா அந்த ஏணியை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடிடுறான். ஆக்சுவலா இந்த பையன் ஏன் இப்படி பண்றானா, நம்ம ஹீரோ கிட்ட சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருப்பான். ஆனா அதையும் மீறி நம்ம ஹீரோ சிகரெட் அடிச்சாலும் இப்படி எல்லாம் பண்றான். இப்ப ஹீரோமே ஹீரோயினுக்கு கால் பண்ணி லைவ் லொகேஷன் அனுப்பி அந்த இடத்துக்கு வர சொல்லி மரத்துல இருந்து ஒரு வழியா கீழே இறங்கிடுறான். உடனே வேகமா அங்கிருந்து பையனை போய் பார்த்தா அவன் ஜாலியா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கான். இவங்களை பார்த்ததுமே அந்த பையன் அங்கிருந்து வேகமா ஓடி போய் பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்குள்ள குதிச்சு நடுவுல போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோக்கு நீச்சல் தெரியாதனால ஹீரோயினுமே குளத்துல குதிச்சு பையனை பிடிக்கலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த பையன் இந்த பக்கம் வேகமா நீச்சல் அடிச்சு வந்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். சோ இப்ப ஹீரோவும் அவன் பையனை துரத்திட்டு போக அந்த பையன் கரெக்டா ஒரு டிராக்டர் வரவும் அந்த டிராக்டர்ல ஏறி போயிடுறான். இப்ப ஹீரோமே ரொம்ப தூரமா துரத்திட்டு போனதுல டயர்டாகி ஒரு இடத்துல படுத்திருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா போன டிராக்டர் திரும்ப வரவும் அந்த பையனை எங்க விட்டீங்கன்னு கேட்டு அதே இடத்துல விட சொல்லி அந்த இடத்துல வந்து இறங்கிக்கிறான். சோ இங்க வந்து பார்த்தா அந்த பையன் அங்க இருக்க ஒரு மலை மேல ஏறி நின்னுக்கிட்டு ஜாலியா கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோமே அவனுக்கு ஏறதான் தெரியும் இறங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹீரோயின் சேர்ந்து அந்த மலை மேல ஏறாங்க. ஆனா மலை மேல ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் ஆல்ரெடி கீழே வந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோமே பாக்கெட்ல இருக்க சிகரெட் எடுத்து நான் அவன் மேல் சிகரெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லி அதை தலையை சுத்தி தூக்கி வீசினதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் ஒரு வழியா சமாதானம் ஆகிறான்.